தலைமை ஆசிரியர் நான். ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா விஷயம் தான். அந்த பட்டா விஷயம் சார்ந்து நீங்க வேட்பாளராக இருக்கும்போது அப்போ ஒரு மனு கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்டயும் பல முறை நாங்களும் மனு கொடுத்துருக்கோம். எங்களுடைய ஊர் பெரியவர்களும் மனு கொடுத்துருக்காங்க. இது என்ன எதுக்காக இப்போ உடனடியாக நாங்கள் இந்த கோரிக்கையை கொஞ்சம் விரைந்து முடிக்கணும்னு இது பண்ணோம்னா, தமிழக முதல்வர் தமிழகம் ஃபுல்லா இருக்க எல்லாத்துக்குமே ஆட்சி பணியாற்ற நிலங்களுக்கு பட்டா வழங்கலாம் சொல்லிட்டாரு. இங்க பல தலைமுறைகளா நாங்க ஆதி திராவிடர் மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னும் பட்டா அது ஒரு விஷயம் தான் தீர்வே இல்லாம இருக்கு. அந்த ஒரு பட்டானால அரசாங்கம் கொடுக்குற நிறைய நலத்திட்ட உதவிகள் பெற முடியாம ஒரு சின்ன சின்ன வீடு கட்டுற விஷயங்கள்ல இருந்து எல்லாருமே எப்படி சொல்றது, எல்லாருமே இங்க இருக்கிற அன்றாட காட்சிகள் தான். வட்டிக்கு வாங்கி வீடு கட்டி நிறைய பேர் அவங்க பொருளாதாரத்தினால பெரிய இழப்புகள்லாம் இங்க ஏற்படுது. அந்த பட்டா விஷயத்த முதல்வர் இப்போ அறிவித்து தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க விரைந்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஒரே காரணத்துக்காக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க மோடி ட்ரை பண்றாரு. கடந்த ஒரு வருடமாக அரசாங்கத்தில் நமக்கு தமிழகத்துக்கு பணமே இல்லை. போன வருஷம் யாருக்குமே வேலை கிடைக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் பல முயற்சிகளுக்கு அப்புறம், ராகுல் காந்தி அவர்களின் முயற்சிகளுக்கு அப்புறம், எங்களுடைய முயற்சிகளுக்கு அப்புறம் இன்னைக்கு பணம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் முழுமையாக கொடுக்கும். இன்னைக்கும் ஒரு 50% 60% தான் இந்த வேலைகள் நடக்கிற ஒரு நிலைமையில இருக்கு. நம்ம இடங்களில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதை கலெக்டரேட்ட பேசி இப்போ அவங்க நாளையில இருந்து என்ன மாதிரி கொடுக்க சொல்லிட்டாங்க. முதல்ல இந்த விஷயத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆனாலும் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மக்கள் விரோத ஒரு சக்தியை தமிழகத்திலிருந்து விரட்டுவது கூட நம்மளுடைய ஒரு பொறுப்பாக இருக்கும். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அந்த வேலையை கூட நம்ம பார்ப்போம். இவர்களோட சேர்ந்த யாரும் கூட நம்ம கிட்ட போகக்கூடாது. ரெண்டாவது, என்னன்னு சொன்ன மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் இந்த வருஷம் நடந்தது. இந்த ஏரியா ஃபுல்லா பெல்ட் ஏரியான்னு சொல்லிட்டு பட்டாவே கொடுக்காம இருந்தாங்க 60 வருஷமா வெளியெல்லாம் பட்டா அப்ளை பண்ணா பட்டா கிடைச்சிடும், இந்த ஏரியா கொடுக்க மாட்டாங்கன்னா பெல்ட் ஏரியா போயிட்டு மக்கள் 100 வருஷமெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, ஆனா பட்டா கிடைக்கல. இந்த வருஷம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஒரு முனைப்பால் அந்த பெல்ட் ஏரியாவை எடுத்து இன்னைக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. 60 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம். ஒரே மேடையில 1 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்த ஒரு சாதனை என் முன்னாடி நடந்தது. அதனால நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, சில பேருக்கு விட்டு போயிருக்கு வேற வேற காரணங்களுக்காக. அதை வருகிற காலங்களில் துணை முதல்வர் கொடுக்கறதா எனக்கு சொன்னாங்க. அந்த மேடையில் உங்க எல்லோருக்கும் பட்டா கிடைக்க வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள். ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ் ஆர்ஐகளை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்துருங்க. சார் சொன்ன மாதிரி சில ஆட்சேபனைகள் இருக்க இடங்கள் இருக்கலாம், அதை தவிர்த்து எந்த விதமான விஷயமும் மிஸ் ஆகக்கூடாது. நீங்க கொடுத்த ஒரு மனுவும் அது சரியான முறையில் அதை பதிவு செய்து அதுக்கான ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வர பொறுப்பு ஏற்கிறது. அதை நாங்கள் கொண்டு வரோம். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை அது உங்கள் வீட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை, அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் இந்த மனுக்களை நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. வரும் காலங்களில் கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் இல்லை இருந்தால் நீங்க ஒன்று திருவள்ளூர் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ் முன்னாடி என் ஆஃபீஸ் இருக்கு, இல்லைன்னா இங்கே கொளத்தூர்ல என் வீடு இருக்கு. நீங்க எப்போ வேணா நீங்க உங்க மனுக்களை கொடுக்கலாம். நாங்கள் அந்த மனு எடுத்துட்டு கண்டிப்பா அதுக்கான விடைகளை நம்ம கொண்டு வருவோம். வேற சின்ன சின்ன விஷயங்கள் ஹைமாஸ் லைட் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணி தருவோம். அந்த சிஎஸ்ஐ பள்ளியை பத்தி நான் நோட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா உங்க பள்ளிக்கும் வரேன். அந்த வகுப்பறை எப்படி நம்ம பண்றதுன்னு பார்த்து நம்ம அதை பண்ணுவோம். அந்த திரிக்குளத்தை கூறி வாரி நடைபாதை அமைத்து கொடுத்தால் இங்குள்ளவர்கள் நடைப்பயணம் பயன்படுத்துவாங்க என்ற தொகுதியில் 8 கோடி நிதி வாங்கி தந்த பெருமை அன்னைக்கு சேரும் என்று நம்ம எம்பி பேசியிருக்காரு. நாளையிலிருந்து இந்த அடுத்த திங்கட்கிழமை 100 நாள் வேலை நிச்சயமா கிடைக்கும். சொல்லு சரி, அங்கிருந்து பேசுமா. அது ஒரு வீடியோ விட்டுருக்கு சார். இப்போ கவர்மெண்ட்ல சுருகாட்டு பில்லு 3 பில்லு சில பேருக்கு ஆர்டர் அமைத்து வேலையை அழைத்து செக்ரட்டரியத்தை அழைத்து அமைச்சரிடம் சென்று என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2 முறை உங்களால் அதிகமான வாக்குகளை பெற்று நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை, அவர்களுக்கு இருக்கும் சில விஷயங்களை அவர்களுடைய
பஞ்சாயத்துக்கே சென்று அதை கேட்டு அதை அதிகாரிகளுக்கு அந்த இடத்திலே வந்து நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வந்து இன்னைக்கு முழுக்க பஞ்சாயத்துகளுக்கு கவர் பண்ணுவோம். அதுவும் பேரூராட்சியும் போகிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பரவலாக இப்போ நம்ம மாவட்டத்தில் நாங்கள் துவங்கி அதில் மக்களும் வந்து பயனடைகிறாங்க. இந்த மாற்றம் வந்து எனக்கு என்னவோ இது ரொம்ப நாள் இவங்க இப்படியே இருப்பாங்கலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அவர் பண்ணுறாரு. இன்றைக்கி ஆளுநருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா கிளரிக்கல் போஸ்ட்டாக தான் அவர் இன்றைக்கி பாவிச்சிட்ருக்காரு. மேலே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பண்ணுறாரே தவிர அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர் பண்ணுறதை நான் பார்க்கல. அது ஆட்சேபனை இல்லாத இடமா இருந்தால் புறம்போக்கம் தான் நிச்சயமாக அதற்கான கணக்கெடுப்புகளாம் தொகுதி முழுவதும் எல்லா இடங்களிலும் நடக்குது. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய முன்னெடுப்பு நடவடிக்கை, எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடமும் நிச்சயமாக ஆட்சேபனை இல்லாத இடம்ன்றதுனால அது நிச்சயமாக அதுக்கான வேலைகள் நடக்கும். அதான் தெரியும், கிராமத்தார்னு போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து அந்த வகைப்பாடு எந்த வகையை சேர்ந்தது என்று ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. கிராம நத்தமும் வகையை சேர்ந்ததா இல்லை கிராமத்தார்னு இதுவரை எந்த வகைப்பாடும் இல்லை, ரெக்கார்டில் இல்லை. அதனால் அது எந்த வகைப்பாடில் சேர்க்கணும்னு பல முறை நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்காக ஆய்வுகள் நடத்தப்பட்டு நிச்சயமாக அது வந்து ஆட்சேபனை இல்லாத பட்சத்தில் அதுக்கும் நிச்சயமாக 70 வருடமாக தீர்க்கப்படாத ஒரு விஷயத்தை இந்த தடவை மாண்புமிகு முதலமைச்சர் தீர்த்து வச்சிருக்காரு, இந்த பெல்ட் ஏரியான்னு சொல்லிட்டு. அது வந்து தமிழகத்திலேயே அதிக பட்டாக்கள் வழங்கப்பட்டு திருவள்ளூரில் 1 லட்சத்துக்கு மேலே பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் விட்டு போனவங்களையும் கவர் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் துரிதமாக வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இல்லை, இது ரொம்ப நாளாகவே நடக்கிற ஒரு விஷயம் தானே. அது வந்து இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும்போது இது ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர, பிரதம மந்திரியாக இருக்கட்டும் இல்லை அந்த கன்சர்ன் மினிஸ்டராக இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுக்க தான் போகிறாங்களே தவிர ரயில் ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து நம்ம திருப்பி சொல்கிறோம். அதனால் எதனால நடக்குதுன்னு தெரியுது. ஆனாலும் இதுக்கான எந்த விதமான பொறுப்பு எடுக்க முடியாத, எடுக்க விரும்பாத அரசாங்கம் தான் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, இந்த நிலைமையில இருக்கிறது. அதுதான் அந்த ஃப்ளைட்டோட கீழே போய் நின்று அவர் ஆங்கிளை பார்த்து எடுக்கிறாருன்னா போகும்போதே யோசிச்சுட்டு போவார் போல இருக்கு, எந்த ஆங்கிள் எடுக்க. அதுதான் ஒரு முழு நேர வேலையா இருக்கு.